பொழுது போயிருச்சே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அஜித்குமாரோடைய கொலை வழக்கில் மீண்டும் ஒரு சர்ச்சை கிளப்பப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ அந்த இவங்க வந்து ஸ்டேஷனில் வச்சு அஜித்குமாரை அடித்த எந்த எவிடன்ஸுமே இல்லை, கோயிலில் வச்சு அடித்த வேறு எந்த எவிடன்ஸுமே இல்லை, கேமரா அதாவது வந்து சிசிடிவி கேமரா இல்லை. இதில் இருந்தெல்லாம் நம்மளால தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருந்த இந்த போலீஸ்காரங்களுக்கு வசமாக சிக்கினது தான் ஒரு பையன் பாத்ரூம் ஒரு சின்ன ஓட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ. அதை ஜட்ஜு நீ எங்கேருந்துப்பா எடுத்த அப்படிங்கிற டீட்டெயில் அவர் கேட்குறாரு. நான் பாத்ரூம்லேருந்து எடுத்தேன்னு சொல்லி சொல்கிறான். நீ ஏன் இவ்வளோ நேரம் தான் எடுத்த, மீதி ஏன் எடுக்கலை அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பையன் ஒரு ஆன்சர் பண்ணுறேன், பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி அந்த இவங்கெல்லாம் கொலை பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து பெரிய ஆதாரமாக, மெயின் ஆதாரமாக அந்த ஒத்த வீடியோ தான் இருக்குது. இந்த ஒத்த வீடியோ இருக்கிறதுனால தானே நம்ம சிக்கிக்கிட்டோம், வேற வழி இல்லையே, நம்மளை இப்படி சிக்க வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனுக்கு கொலை மிரட்டல்களும் பல விஷயங்கள் அந்த பையனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பையன் இப்போ மறுபடியும் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். என்னோட உயிருக்கு வந்து உத்தரவாதத்துவம் இல்லை, இந்த போலீஸார்களோட ஒரு ரவுடிக்கு வந்துட்டு தொடர்பு இருக்குது, அவங்களால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் போய் ஸ்டேஷனில் போய் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் ஒரு மறைமுகமாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஆளை வச்சு நீங்கள் வந்து திரும்பவும் அந்த சாட்சியை அழிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் உங்களை எந்த அளவுக்கு அதில் பாதாளத்துக்குள்ளே தள்ளுது அப்படிங்கிறத போலீஸ்காரனும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதே மாதிரி சட்டமுமே உங்களை இருக்கவே கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாதே சரியான தீர்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுடைய தவறுகளை முழுமையாக நீங்கள் மறைக்கிறீங்க. நீங்கள் விசாரிக்கப்பட வேண்டிய இடமும் இல்லாத இடத்துல கொண்டு போய் நீங்கள் விசாரிச்சுட்டு அப்போ அந்த கோயில் நிர்வாகமும் அதுக்கு துணை போயிருக்கா அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மக்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாமியை தரிசனம் பண்ண வர்றாங்க, குருக்களை வந்துட்டு சாமியோட தூதர்களாக நினச்சி தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல பொறுப்பில் இருக்கிறவங்களே சேம் அதே ஒரு கேட்டகரியில் தான் வைப்பாங்க. சிசிடிவி கேமராவை அங்கே இருக்கிற கேமராவை இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆதாரங்கள்லாம் அழிக்கப்படுறதுக்காண்டி இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் கொடுக்க போயிருக்கோன்னு சொல்லி ஒரு ரீசனை வந்துட்டு ஜட்ஜுக்கிட்ட வைக்கிறாங்க. இதுக்கு இடையில இந்த பையனை கொண்டுட்டோம்னா சாட்சி இருக்காதுல்ல, சாட்சி அழிச்சிடலாம்ல, இது நாங்கள் கிடையாது, அது சின்ன ஒரு ஓட்டை தானே, அதுக்குள்ளேருந்து தெளிவாக எதுவுமே இல்லைல்ல, அது அவனே கிடையாது இல்லை, பின்னாடி முகமில்ல தெரியுது, இப்படி நிறையா விஷயங்களை கொண்டு வரலாம்ல. அதனால் சாட்சியில் அழிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேரடியாக பார்த்த இந்த பையனோட விஷயத்தை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த பையனவே இப்போ போட்டு தள்ளுறதுக்கு ரெடி பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட தப்பை மறைக்கிறதுக்கு எத்தனை பேரை இனி பழி கொடுப்பீங்கன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே.